தேச மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை என் சுதந்திர பாண்டியன் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக்கிட உங்களுடைய பொன்னான வாக்குகளை மேலான வாக்குகளை முரசு சின்னத்திலே தாருங்கள் முரசு சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மாடியிலிருந்து நமது வேட்பாளர் அவர்களுக்கு மலர்த்தூரி வரவேற்பு கொடுக்கும் நண்பருக்கு நமது வேட்பாளர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வேட்பாளர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த பகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுக்கு நமது வேட்பாளர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா உலகம் ஏழ்மை நாடா இருக்கு. 54,000 இடத்தில் தள்ளப்பட்ட ஒரு ஏழ்மை நாடா இருக்கு. அது காரணம் என்ன? இந்தியாவில் வசதி இல்லையா, வளம் இல்லையா, என்ன இல்லை? இந்தியாவில் எல்லா வளமும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. பூமி கிடைக்கப்பட்ட நிலக்கரி இருக்கு, பெட்ரோல் இருக்கு, குடும்பத்தாக இருக்கு, டைட்டானியம் இருக்கு, கிரானைட் இருக்கு, என்ன வேணா இருக்கு. நல்ல வளம் உள்ள நாடு இந்தியா. நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த இரண்டு கழகங்களும் இந்த மண்ணிலிருந்து விரட்டுவதற்காக உங்கள் மத்தியிலே முரசு சின்னத்தை ஏந்தி இந்த மண்ணிலே நிறைவேற்றுவதற்கும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கும் இந்த மண்ணிலே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே வியாபாரம் தலைத்தோர்ந்த ராயபுரம் ரயில் நிலையத்தை ரயில் முனையமாக மாற்றுவேன் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு தருவதற்காக அருமை எங்கள் சௌந்தரபாண்டியன் அவர்கள் முரசு சின்னத்தை ஏந்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு முறை புரட்சி கலைஞர் அவர்களுடைய அன்பு தம்பி சௌந்தரபாண்டியன் அவர்கள் புரட்சி புயல் வைகோ அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அருமை அண்ணன் சௌந்தரபாண்டியன் அவர்கள் இருகரம் கூட்டு வருகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர், தேசிய முன்னேற்ற திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர் வலிமையான பாரதம் இந்த மண்ணிலே அமைவதற்காக எங்களுக்கு வாய்ப்பை தாருங்கள். ஊழல் அரசியல்வாதிகளுக்கு விடை கொடுங்கள். நல்லாட்சி இந்த நாட்டிலே அமைவதற்காக உங்களுக்காக பணியாற்ற எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். ராயபுரம் ரயில் நிலையத்தை ரயில் முனையமாக மாற்ற நாங்கள் பாராளுமன்றத்தில் போராடுவோம். மறந்துவிடாதீர்கள் முரசு சின்னம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு சின்னம். வெற்றியின் சின்னம் முரசு சின்னம். வெற்றி வேட்பாளர் சௌந்தரபாண்டியன். ஆண்டவர்களைப் போலவோ ஆண்டு கொண்டிருப்பவர்களைப் போலவோ அரசியலை வைத்து பிழைப்பதற்கு வரவில்லை. அதற்கு உதாரணமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கருதி இரவுகள் பாரால் 24 மணி நேரமும் மக்கள் கொண்டாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக சௌந்தரபாண்டியன் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். மீனவ சமுதாய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் செய்து வருவோம் என்ற உத்தரவாதத்தோடு வருகிறோம். இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்தது போதும் ஒரே ஒரு முறை நீங்கள் வாக்களித்தது
சமுதாயத்தினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் வாக்குகளை கேட்கிறோம். பிடிக்கின்ற நேரத்திலே இலங்கை ராணுவத்தால் தாக்கப்படுகின்ற சூழ்நிலையை தட்டி கேட்க தவறிய மன்மோகன் சிங் அரசை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு சிரித்த முகத்தோடும் கும்பிட்ட தரத்தோடும் உங்கள் பந்தியை வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். புரட்சி கலைஞரின் உங்களுடைய வாக்குகளை வேறு சின்னத்திலே தாருங்கள். நரேந்திர மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட யுவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி.